பண்ற? துணி துவைக்கிறேன். 2 நாளா தண்ணி இல்லாம துணி துவைக்கல. சாக்கு ஃபுல்லா துவைச்சிட்டியா? சாக்கு ஃபுல்லா துவைச்சாச்சு. ஐயோ கால் வேற வலிக்குது எனக்கு. சுத்தமா ஆசிக்கிட்டு போகாம கால் வேற வலிக்குது. இப்ப மணி என்ன தெரியுமா? மணி 10:15. காலைல சாப்பிட்டீங்களா? இது வேலை முடிக்கிறதுக்கே 12 மணி ஆயிடும். அப்புறம் இதுங்களுக்கு சாப்பாடு இப்போ வைக்கணும். 12 மணிக்கு ஒரு சாப்பாடு. பிள்ளைங்களுக்கு எத்தனை தடவைம்மா சாப்பாடு வைப்ப? எல்லாருக்குமே, பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே 2 தடவை சாப்பாடு. ஒரு தடவை பிஸ்கட்டு ரஸ்க்கு. ஆமாம். இப்போ 12 மணிக்கு ஒரு சாப்பாடு வச்சுருவோம் நாங்கள். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஈஸியாக நினைக்கிறாங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன இருக்கா? அவ்வளோதானா? இன்னும் இருக்குது, ஒரு பக்கமாக இருக்குது. ஒரு நாளைக்கு தண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா 1000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறேன். ஆமாம், இந்த வீட்டுக்கு போர் போடல நாங்கள். தண்ணி முனிசிபாலிட்டி தண்ணி அவ்வளோவா வராது. ஆமாம், வாங்கி வாங்கி தான் இங்கே செலவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 15 போர்வை துவைக்கணும்னா சாதாரண விஷயமா? சாக்கு 20 சாக்கு, இது 30 சாக்கு இருக்கும்ல? இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயமா? அவ்வளோ கஷ்டம். தெரியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க பாருங்க, நாங்கள் படுற கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க. வேலைகள், நாங்கள் செய்கிற வேலைகள் யாராவது செய்ய முடியுமான்னு மட்டும் பார்த்துட்டு போங்க, அப்போ தெரியும். நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆனால் உடனே போயிட்டீங்க. உடனே போயிருக்கீங்க. காலையில் விடிய கிளம்புற வாங்க. பொழுதா 5 ஒரு நாள் ஃபுல்லா இருங்க. ஒரு பொழுது விடிஞ்சு ஒரு 7 மணிக்கு கிளம்புங்க போதும். உட்கார நேரம் இருக்க. தண்ணி காலிலேருந்து இன்னும் பல்லு கூட விளக்கல. பல்லு விளக்கல, பச்சை தண்ணி பல்லுல போடல. நீ டயத்துக்கு சாப்பிட சொல்லி ஒருத்தவங்க வந்து டைம் கொடுத்துருந்தாங்க தெரியும். அந்த மாதிரி தான் சாப்பிடணும், எனக்கும் தெரியும். எங்க நேரம் இருக்கு? நேரம் இல்லை. மேபி அந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா, பிள்ளைங்களோட வீட்டுக்கு போயாச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். தூங்கவே நேரம் இல்லை எங்களுக்கு, தூங்கவே நேரம் இல்லை. அப்படி வரும் தூக்கம் எங்களுக்கு. எனக்கு தூக்கம் இல்லைன்னா தலைவலி வரும், மயக்கம் வரும், எனக்கு லோ ப்ரெஷரு. இந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப கவனம் செலுத்துறதுனால தான் இப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுது. வேலை முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் துணி துவைச்சு முடிக்க. அலசி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அடுத்த வேலை என்ன வேலை இருக்கு? அடுத்த வேலை அதுகளுக்கு சாப்பாடு. அடுத்தது சாப்பாடு வச்சுட்டு அடுத்தது எல்லாம் படுத்துருங்களா, எல்லாரோட தட்டெல்லாம் விளக்கணும். தட்டெல்லாம் விளக்கணும், பாத்திரம்லாம் விளக்கணும். அடுத்த 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. அதுக்குள்ள சாப்பாடு வேக போட்டு குழம்பு வைக்க ஆரம்பிக்கணும். குழம்பு வைக்க ஆரம்பிக்கணும். சிக்கன் வந்துடும். சிக்கன் அன்னைக்கு சிக்கன்